கைஸ் இதான் நம்ம ஊர் சந்தை. எல்லாமே 50 ரூபாயா? எனக்கு வைக்க வேண்டாம், உனக்கு நீயே சேலஞ்ச் வச்சுக்கோ. நாளைக்கு சித்திரக்கனினாலே எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. பழங்கள்லாம் 500 ரூபாய்க்குள்ள வீட்டுக்கு காய்கறியுமே நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு பழமும் வாங்கிட்டு போகிறேன். சரி பார்க்கலாம். பாருங்க. எவ்வளோவாப்பா? ஏடு அதை ஏடுப்பா. ரெண்டு எடுத்துக்குவாப்பா. அந்த கடைசியில் இருக்கிற கூட எடுத்துக்கோ. அது 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 எவ்வளோச்சுன்னா 20 40 ஆச்சுங்களா? மக்களே சந்தை 500 ரூபா சேலஞ்ச் போயிட்டுருக்குது. இப்போதைக்கு எவ்வளோ காலியாக இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். 200 ரூபா ரேட் எடுத்து முடிச்சிருக்குது. எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்ப்போம். அது என்ன பண்ற? அதுதான் ரக்கரி. அது நீ 2 எடுத்தது அதே பரவாயில்ல. எடுத்து 5 எத்தனை எடுப்பீங்க? அவசரம் பண்றீங்களா? என்ன சும்மா ஒரு 20 பழம் எதுக்கு எடுக்கிறீங்க? விவசாயத்துல 20 வெள்ளை கிடப்புங்க. ஒரு கட்டு எடுத்து தர 200. அவ்வளோதானே மக்களே, பர்ச்சேசிங் முடிஞ்சது. நீ ஒரு 200 எடுத்தியா? உன்னோட 200 எடுத்தியா? மொத்தமாவே எவ்வளவு செலவாயிருக்கு? 400 ரூபா காலி. 100 ரூபாய் மிச்சம் இருக்கு. அதுக்கு போய் அண்ணாச்சி பழம் வாங்குவோம். சரி, பூ வாங்கணும். அந்த மஞ்சள் கலரை ரூபா மாமா. 20 ரூபா மிச்சம். அப்பமே சமோசா எல்லாம் வாங்கினா தோத்து போயிட்டேன். அதெல்லாம் நான் கணக்கு சேர்த்துல. நான் சொன்னது வீட்டுக்கும் பழத்துக்கு மட்டும்தான். மக்கள் இன்னைக்கு வந்து காய்கறியும் பழமும் சரியான ரேட்டா இருக்குது. இது 250 ரூபா இதெல்லாம் சேர்ந்து. இது எல்லாமே என்னோட சேலஞ்ச் படி எல்லாமே 500 ரூபாய்க்கு தான். 500 ரூபாய்க்குனா காய்கறி எல்லாம் 200 ரூபா தான். காய்கறிக்கு வெறும் 200
ரூபா தான். இந்த பழத்துக்கும் இந்த பூ இதுக்கு மட்டுமே 250 ரூபா. அது போக பஜ்ஜி 50 ரூபா. எல்லாம் சேர்ந்து 500 ரூபா. என்னோட சேலஞ்ச் நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு பழம் காய்கறி தான் ரேட் ஓவர். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பழம் தான் வாங்கியிருக்குது. நாங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றக்காக வாங்கலை, சாமி கும்பிட்றக்காக வாங்கிச்சு, சித்திரக்கனிக்காக. ஆள் யாரும் இல்லை சொன்னபடி. அப்புறம் மறக்காம இதெல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னது சித்திரக்கனி தமிழ் தமிழ் புத்தாண்டு தானே. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாப்பமா ஹாய் பாய் சொல்லிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.